நீ லவ் பண்றிக்கே ஒரு பொண்ணு. ஆமா, நான் சொல்றத புரிஞ்சுக்காம போறாளே. அந்த பொண்ணுகிட்ட நீ பேசவோ பார்க்கவோ கூடாது. கரெக்ட்டுங்க. அவ பண்ணதுக்கு நான் தானே பேசக்கூடாது. அவ எனக்கு முன்னாடி கோச்சிட்டு போறா. டேய், உங்க 2 பேருக்கு பஞ்சாயத்து பண்ணி வைக்க நான் இங்க வரல. இனிமே அந்த பொண்ணு பின்னாடி சுத்தத்தோட பார்த்தேன், நீ உயிரோட இருக்க மாட்டேன். இங்க பாருங்க, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க வீட்டுல ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, நான் எங்க வீட்டுல பேசி எங்க அப்பா அம்மா கல்யாணத்தோட ஆசீர்வாதம் பண்ணேன். அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணுவியா? அதுக்கு அவங்க உயிரோட இருக்கணும் சொல்லும். அம்மா என்ன சொன்னாங்க? ஆமா, இங்க தர்ஷினி கூட கொஞ்சம் வெளியே வந்தேன். அப்ப எதாச்சும் ஒரு ஜோசிக்கார பார்த்தமா. அவரு நான் தர்ஷினி லவ் பண்ணா என் உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாருமா. நான் அதை கூட பெருசா எடுத்துக்கல. அவளை கல்யாணம் பண்ணா ஓ உயிருக்கு ஆபத்துனாருமா. எனக்கு அப்படியே ரொம்ப பயமாயிடுச்சுமா. இல்லம்மா, அவர் என் பேர் கூட சொன்னாரு. எனக்கு வேலை இல்லைங்கிற கூட அவர் தெரிஞ்சிருக்குமா. சார், அம்மா ஏதாச்சும் பரிகாரம் இருக்கான்னு கேட்க சொன்னாங்க.